ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேவோட சீசன் 2 எபிசோட் 17 பார்க்க போறோம். எடுத்ததும் ரூடியஸ் ரொம்ப கோவமா நடந்து போறதை காட்டுவாங்க. அவனுக்கு அவளோட தங்கச்சி ரூமை விட்டு வெளியே வரலைங்க தான் கவலையா இருக்கும். இல்ல நீ ஏதாவது பேசி நிறுத்த வைக்கலான்னு பார்த்தா பர்ஷனா அவரை ரொம்ப கோவத்துல இருக்க போல இருக்கு, நீ கம்மன் இருன்பா. ரூடியஸ்க்கு அவனோட அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்த நிலைமை அவன் தங்கச்சிக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அவ என்ன ஐஷாவல் அவ மொத்த வாழ்க்கையும் வெறுத்தாலும் பரவாயில்ல, அவ நான் அனுபவிச்ச நரகத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பான். நேராவ கிளாஸ்க்கு போனவன் தம்பி தங்கச்சிகளை அண்ணன் தானே பாத்துக்கணும், இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தன் சமத்தியா வாங்க போறான்னு நினைப்பான். அங்க பாடம் சொல்லித்தர டீச்சர் நாங்க கிளாஸ்க்கு மத்தியில இருக்கமேன்பாங்க. ரூடியஸ் அவ்வளோலாம் டைம் எடுக்காது, கொஞ்ச நேரம் தான்ட்டு. இன்னைக்கு உங்க கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வரலையே, அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? அவ என் தங்கச்சி தான். அவளை ஏதோ சில காரணங்களால இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ற போல இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவ ரூம்லயே இருந்துட்டு வெளியே வரதில்ல. அதுக்கான காரணம் என்ன ஏதுங்க நான் அவகிட்ட பேசல, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதால அவளை இந்த நிலைமைக்கு அவனாவது ஆளாக்குனவன் இருந்தா யாரும் என்னங்க அதை பயப்படாம முன்னால வந்து சொல்லுங்க, நான் கோவம்லாம் படமாட்டேன். ஜஸ்ட் என் தங்கச்சி ஹர்ட் ஆயிருக்கா, அவகிட்ட மன்னிப்பு கேட்டா போதும்ட்டு விட்டுருவன்ட்டு மனசுக்குள்ள அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா தோளோட தோலை உரிச்சு உங்களை உப்பு கண்ட போடுறேன்னு நினைச்சிட்டு அவனான்னு எல்லாத்தையும் பார்ப்பான். ஒரு பொண்ணு கையை தூக்கவும் டப்புன்னு முறைச்சிருவான். அந்த பொண்ணு பயக்கிறத பார்த்துட்டு இல்ல ஒரு பிரச்சனை இல்ல சொல்லுன்பா. அந்த பொண்ணு நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒன்னு பேசினேன்பா. ரூடியஸ் அதெல்லாம் காயப்பட்டிருப்பாளோங்கிறப்ப அவ அதெல்லாம் இல்ல, அவ கொஞ்சம் பார்க்க நார்மலா இருந்தா, அதனால நீ உன் அண்ணா போல இல்லைன்னு சொன்னான்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள நோன் எதுக்காக கோவப்பட போறா, அதுவும் அவ அண்ணாவை போல இல்லைன்னு சொன்னதுக்குன்னு யோசிக்கும் போது டீச்சர் ஒரு மாதிரி முழிக்காத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுங்கன்பா. பார்த்தா அந்த டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நோன் சரியா பண்ணிருக்க மாட்டா. ரூடியஸ் இதை கேட்டதுக்கே அதுக்குன்னு உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஆபீஸ் ரூம்ல நிக்க வைக்க போறீங்க இது சொல்லி பயமுறுத்துனீங்களான்னு கேட்பான். டீச்சர் நான் ஏன் அப்படி பண்ண போறேன், நான் நீ உன் அண்ணா அளவுக்கு இல்ல, கொஞ்சம் நீ உன் அண்ணா அளவுக்கு இம்ப்ரோவைஸ் ஆக பாருன்னு தான் சொன்னேன். அவ அந்த வார்த்தையை கேட்டதுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்பாங்க. பார்த்தா பசங்களுக்குள்ளேயும் சலசலப்பாகும். சொல்ல போனா ரூடியஸோட பேர் எடுக்கும் போதுலாம் தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பிரச்சனை தான் மேலதான் இருக்குன்னு ரூடியஸ் புரிஞ்சுக்கிட்டவன் இதுக்கு முன்னாலேயே ஐஷா கூட வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவ வெறுக்கிற அவ அண்ணா கூட கம்பேரிசன் ஆட்டு பல்ல கடிச்சுப்பான். செல்ஃபி வந்தவன் நடந்ததை கேள்விப்பட்டான். உன்னை நீ ஏன் பிளேம் பண்ணிக்காதேன்பா, என்னையான் பர்ஷு வேணாவும் அதே தான் சொல்லுவாங்க. ரூடியஸ் என் தங்கச்சி இப்படிதான் இருக்கான்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு தேவையில்லாம உங்களை எடுத்துட்டு வந்து உங்க டைமையும் வேற வேஸ்ட் பண்ணிட்டேன், நானும் கொஞ்சம் எம்பாரசிங்கா போய் நின்னுட்டேன்பா. இல்லையா அப்பெல்லாம் இல்ல, எனக்கும் தங்கச்சி இருக்கா, எனக்கு உன்னோட ஃபீலிங் புரியுதுன்பா. பர்ஷனா உன்னை பாக்குறப்பதான் அல்ல இல்லாம இருந்துச்சுன்பா. இல்லையா பேசாம உங்க தங்கச்சி விஷயத்துல நாங்க ஏதாவது பண்ணிட்டுமாங்கிறப்ப ரூடியஸ்க்கு இப்ப அவ இதயத்துல இருக்க ஓட்டைக்கு காரணம் நான் தான்ங்கிற போல ஒரு கில்ட் இருக்கும். பர்ஷனா வேணும்னா வம்புக்குனே அவளை கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து போடுறோம், இல்லாட்டி அவள் இல்லையா போல பைத்தியக்காரி ஆயிருவான்பா. இல்லையாவோ ஆமான்ட்டு இரு என்னையா திட்டின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்கியிருப்பா. ரூடியஸ் யாரும் சந்தோஷமெல்லாம் போய் வீட்டுக்குள்ள இப்படி அடைஞ்சு உட்காந்துக்கிறது இல்ல, இதெல்லாம் என்னாலங்கிறப்ப என்னால ஏத்துக்க முடியல. அதே டைம் அவளை வம்புக்குனே வெளியே எடுத்துட்டு வந்தாலும் அது எதுவுமே மாறாது, விஷயம் இன்னும் மோசமாதான் ஆகும். இதுல எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இது அவ வாழ்க்கைக்கான வருத்தமா முடிஞ்சிரும்பா. செல்ஃபி ரூடின்ட்டு வருத்தப்படுறப்ப அவன் எந்திரிச்சு போவான். செல்ஃபி தடுத்துமே கேட்காத போல கிளம்பியிருப்பான். ரூடியஸ்க்கு இன்னுமே என்ன பண்றதுங்கிற கிளாரிட்டி இருக்காது. இங்க மத்தவங்களும் நாங்களும் ஹெல்ப் பண்றோம்பாங்க. இல்ல நீ அவ இதை சால்வ் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்பா. நைட்டு பார்த்தா பொண்ணுங்க டோம்ஸ் இருக்கு இல்லையா, அங்க பசங்க வரக்கூடாதுல, அதால பிரின்சஸ் ஏரியால ஸ்பீச் கொடுக்க வச்சு எல்லாத்தையும் அங்க போக வச்சிருப்பாங்க. செல்ஃபியுமே இதுக்கு முன்னால நோன் கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா அது வேலைக்காகிட்டு வருத்தப்படுறப்ப ரூடியஸ் நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம் தான்ட்டு நேரா லினியாவோட ரூமுக்கு போயிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க உதவியால ரூடியஸ் அவன் தங்கச்சியோட ரூம் கிட்ட போயிருப்பான். கதவை தட்டி உள்ள வரட்டான்னு கேட்பான். ரூடியஸோட பாஸ்ட் லைஃப்ல அவன் போய் தொலைங்கன்னு கத்திருப்பான் இல்லையா, அதுதான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அவன் கதவை திறந்துட்டு உள்ள போனா அவனுக்கு அந்த பாஸ்ட் சீன்ஸ் தான் கண்ணு முன்னால வந்து போகும். பாஸ்ட் லைஃப்ல அவனுக்கு அண்ணா இருந்திருப்பான். அவருமே டே நீ இப்படி உள்ள அடைஞ்சே கிடக்கிறதுனால எதுவும் மாறாது, நீ ஸ்கூல் கூட போவேணாம், இந்த உலகத்துல உன்னை விட மோசமான நிலைமையில நிறைய பேர் இருந்திருக்காங்க, நீ இந்த சின்ன விஷயத்துக்காக அப்படி பண்ணாத, அட்லீஸ்ட் வெளியே என் கூட சேர்ந்துனாவது உட்காந்து சாப்பிடுறான்லாம் கூப்பிட்டு பார்த்திருப்பாரு. ஆனா அவன் அப்படியே சைலண்டா இக்னோர் பண்ணபடியே இருந்திருப்பான். இப்ப இருக்க ரூடியஸ் மனசுக்குள்ள அன்னைக்கு அவரை எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியும் நான் காது கொடுத்து கேட்கல, ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். அதால அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கல. நான் இவருக்குள்ள என்ன புரியும் ஏது புரியும் நினைச்சேன். ஆனா இப்ப இந்த நிலைமையில அண்ணாவா இருக்கப்பதான் அவர் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு எனக்கு புரியுது. நோன இந்த சமயத்துல நான் விட்டு போனா கண்டிப்பா இதுவே வருத்தத்துக்கான உச்சமா போயிருவ வாழ்க்கையில. நான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு அண்ணனா மீட்கணும், இல்லைன்னா இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறான்ட்டு ஜன்னல் கிட்ட ஏதோ சத்தம் கேட்கும். பார்த்தா பறவையோட ரெக்க விழுகும். அது வழியா அவனுக்கு அவங்க அண்ணாவை பாக்குற போல இருக்கும். அண்ணான்னு மனசளவுல நினைச்சுப்பான். அப்படியே நோன் சைடு அவளோட ஃபீலிங்ஸை காட்ட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அவளுக்கே இது ஆச்சரியமா தான் இருக்கும், எப்ப அவ அண்ணாவா வெறுக்க ஆரம்பிச்சான்னு. பார்க்க போனா ரூடியஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நோனை பொறுத்த வரைக்கும் அவளை இத்தனை நாள் சேஃபா பார்த்து வச்சுக்கிட்டு இருந்த அவன் அப்பாவை அவன் கண்ணா பின்னான்னு மூஞ்சில குத்திருப்பான்ல, அந்த நாள் தான் அவ வெறுக்க ஆரம்பிச்ச முதல் நாள். அதுக்கப்புறம் அவனை ஒரு ஃபேமிலி மெம்பரா கூட அவளுக்கு பார்க்க தோணிருக்காது. அதெல்லாம் தாண்டி திரும்ப சந்திக்க வரப்ப வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு வச்சு
அப்பா பார்த்தப்ப வேற பொண்ணோட இருந்தான், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா. என் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க அங்க ரொம்ப போராடிட்டு இருக்காரு. ஆனா இவன் கூடயும் கும்மாளமாவும் இருக்கான். இவன் எங்களை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல. எங்களை நினைச்சு அப்செட் ஆகாதவன் நினைச்சு நான் எப்படி அப்செட் ஆகுறதுன்ட்டு அந்த டைமே அவளுக்கு இங்க இருந்து போலான்னு தான் தோணிருக்கும். இருந்தாலும் அடிக்கிற குளிருக்கு நான் எவ்வளவு தூரம் போவேன், எப்படி சர்வைவ் ஆவான்ங்கிற பயம் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் டாம்ஸ் போறேன்னு சொல்லி கேட்கும் போது கூட ரூடியஸ் அவ போக்குலயே அவளை விட்டுறலான்ட்டு தானே போக சொல்லியிருப்பான். ஆனா நோனுக்கு இது எப்படி ஃபீல் ஆயிருக்கும்னா, இவன் நான் கொஞ்சம் செல்ஃபிஷா நடந்தோம், என் மேல கோவப்பட மாட்டேங்கிறான், திட்ட மாட்டேங்கிறான், என்ன அப்படியே போக விட்டானே. பார்க்க போனா நான் அவன் வழியில குறுக்க இருக்க போலதான் இருக்கு போல. எனக்கு இப்பெல்லாம் யோசிக்கிறப்ப என்னமோ எனக்குள்ள கொஞ்சம் சோகமாகற போல ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சிருப்பா. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் போனானாவது நல்லா இருக்கலான்னு பார்த்தா அங்க அவ பேரை சொன்னதுக்கே நீ ரூடியஸ் கிரேராட்டுக்கு ஏதாவது வகையில சொந்தமான்னு சொல்லி கேட்பாங்க. அவளும் ஆமான்கவுமே அப்படியெல்லாம் சுத்தி புடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவானுங்க. பார்த்தா ஒரு சில எல்லாம் நல்ல விதமா வந்து பேசுவாங்க, ரூடியஸ் போல எனக்கும் அண்ணா இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா இவ பேரே தெரியாம கடைசியில உன் பேர் என்னன்னு கேட்கவும் அவ ஜஸ்ட் நோன் தான் சொல்லுவா. இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல வெளியே போயிட்டு வரப்பெல்லாம் கூட யாராவது ஒருத்தர் எப்பயாவது பார்த்தாலும் நான் எங்களுக்கு மேஜிக்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிருன்னுலாம் சொல்லியிருப்பாங்க. சரி இந்த கொடுமையெல்லாம் முடிச்சு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் டீச்சர் கிட்ட போனா அவங்க நீ சொதப்பி வச்சிருக்கமா, இருந்தாலும் அகாடமிக்குள்ள இப்பதானே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்க, போக போக நீ அண்ணா பாதையிலேயே போக ஆரம்பிச்சுக்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அவளுக்கு அதுலதான் துளியும் விருப்பமே இருந்திருக்காது. இதுக்கப்புறம் ரூம் போனாலும் ரூம்லயுமே ரூடியஸை பத்தி தான் கேட்பாங்க. அவனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு இருப்பா. இதுக்கப்புறம் லூக் கூட போறப்பவும் அவன் ரூடியஸ் அப்புறம் பிரின்சஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு பேசிட்டே வந்திருப்பான். ஆனா அவ அப்பவுமே எனக்கு அதை பத்தில கவலை இல்லைன்னு இருப்பா. அப்படியே பார்த்தா லினியான் பர்ஷியானா இந்த பொண்ணு கிட்ட போய் இந்த துணியை புடுங்கிருப்பாங்களே, அந்த டைம்ல அதெல்லாம் பார்த்து பயந்துருப்பா. அண்ட் ஆல்சோ ஈவினிங் டைம்ல அவன் ரெண்டு பேத்துக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த வழியில அவளுக்கு முன்னால போன அவ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே அவங்ககிட்ட பேசினதுக்கெல்லாம் லக்கிங்கிற போல ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. உனக்கு என்னன்னா இவன் அப்படி ஸ்பெஷலான்னு சொல்லி ஒரு திங்கிங் இருந்திருக்கும். அவன் பார்க்கவும் அப்படியே நைஸா வந்திருப்பா. இதுக்கப்புறமா தான் அந்த ராத்திரியில அவளுக்கு ரொம்ப முத்தி போன மாதிரி ஆயிருக்கும். அதாவது அவளுக்குள்ள இருக்க சோகம் வந்து அவளை ஏதோ பண்ணும், ஆனா அந்த ஃபீலிங் தான் ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கும். பிரசன்ட்ல அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு நினைப்பா. சீன் அப்படியே அவங்க அப்பா கூட பேசின டைமுக்கு போகும். ஃபர்ஸ்ட் டைம் அவ அண்ணாவை பார்த்து அவ வெறுத்திருப்பா இல்லையா, அவள் சமாதானப்படுத்தி இருப்பாரு. இங்க பாரு உங்க அண்ணனுக்கும் ரொம்ப ரஃப் டைம்ஸ் இருந்திருக்கும்லன்னு சொல்லி. ஆனா அந்த டைம்ல அவ சின்ன பிள்ளைங்கிறனால அவளுக்கு பெருசா அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல அது எனக்கு என்னன்னு கொஞ்சம் புரிய வருது. ஆனா இந்த மூமெண்ட்ல இந்த டைம்ல எனக்கு இதெல்லாம் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி புரிய வைக்க ஒரு ஆளு இருந்தா, ஒரு உதவி இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பா. இதுக்கப்புறமா ரூஜர் கூட டிராவல் பண்ணி வரும்போது கூட அவ அழுதுருப்பா. ரூஜரும் என்னாச்சுன்னு கேட்டா நான் என் அப்பா கிட்ட போகணும்னு இருப்பா. ரூஜர் நீ உன் அண்ணனை அந்த அளவுக்கு வெறுக்கிறியா, ஆனா உனக்கும் அவனுக்குமான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மோசமா போச்சு, அதான் பிரச்சனை. மத்தபடி அவன் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங், கிளவர், அப்புறம் வாரியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒத்தியானவன். நான் அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு இருப்பா. ரூஜர் நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தா நீ புரிஞ்சுக்க பாரு, அவனை பார்த்து பயந்தெல்லாம் ஓடிட்டு இருக்காத. நீங்க ஒரே ஃபேமிலி, எப்பவும் குடும்பத்துக்குள்ள கலந்து போக பாத்துக்கணும். உன் அப்பா இதுக்காக அவனை விட்டுட்டு ஓடல இல்லன்னு இருப்பான். பிரசன்ட்ல ரூடியை செந்திரிக்கவும் நோன் அண்ணான்னு கூப்பிடும் போதே அவன் நோன் நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ற என்ன ஏதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ உன் லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு யூனிவர்சிட்டி வந்தா என்னாலேயே உனக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை, எனக்கு இந்த நிலைமையில என்ன செய்யன்னு தெரியலன்ட்டு நிப்பான். நானும் லைட்டா போர்வையை விளக்கி பாக்குறப்ப அவளுக்கு ரூடியஸ பாக்குறப்ப அவ அப்பாவை பாக்குற போல இருக்கும். ரூடியஸ் ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போல நான் இங்கேயே இருக்கேன் எங்கேயும் போல, நான் நீ யாருங்கிறத புரிஞ்சுக்க பாக்குறேன், நான் உனக்கு இங்க இருக்கல எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்பான். நோன்ல அதை கேட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. மனசுக்குள்ள என் அப்பா என்ன அடிச்சது இல்ல, அதே போலதானே என் அண்ணாவும் என்ன அடிக்க மாட்டான், அதால நான்ட்டு ஒரு மாதிரி அவ ஃபீல் ஆகுறப்ப ரூடியஸ் சுக்கரவும் அவன் நெஞ்சில சாஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவா. ரூடியஸும் நல்லா அரவணைச்சுப்பான். அடுத்த நாள் பார்த்தா நோன் ரூடியஸ பார்த்ததுமே குட் மார்னிங்லாம் சொல்லுவா. செல்ஃபியையும் பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க பார்க்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவா. செல்ஃபி நேத்து ராத்திரி நீ அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவ ரொம்ப சேர்ஃபுல்லா இருக்கதை என்னால பார்க்க முடியுதுன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள சொல்ல போனா நேத்து ராத்திரி அவ எதையுமே என்கிட்ட ஓப்பன் அப்பா சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கான விஷயங்களை அவளே சமாளிச்சிருக்கா. என்ன மாதிரியான பொண்ணு இவ, என் பாஸ்ட் லைஃப்ல வச்சு நானே இந்த அளவுக்கு இல்ல, ஆனா ஒரு விதத்துல யோசிக்கிறப்ப அவ கம்ப்ளீட்டா ஓகேவா இருப்பான்னு தோணுதுன்ட்டு அவன் கண்ணத்துல அவனே அடிச்சுப்பான். செல்ஃபியும் டே என்னாச்சுன்பா. ரூடியஸ் ஒன்னும் இல்லைன்ட்டு மனசுக்குள்ள நான் பாஸ்ட் லைஃப்ல இன்னைக்கு வருந்தி மட்டும் எதுவும் மாறாது, அன்னைக்கு இருந்தவங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இருந்தாங்களோ, ஆனா ரொம்ப நாளா எனக்கு எதுலயோ மாட்டி கடத்த போலவே இருந்துச்சு, அதுல இருந்து ஃப்ரீயான போல ஒரு ஃபீலிங்னு நினைப்பான். செல்ஃபி நீயும் ஓகேவா இருப்பேன் நம்புறேன்ட்டு வா போலாம், பிரின்சஸ் ஏரியில வேற நம்ம அந்த வேலை செய்ய சொன்னோம்ல அதெல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கலான்பா. ரூடியஸ் லினியான் பர்ஷியானா கிட்டையும் கேட்டுக்கலான்பா. ஒரு கட்டத்துல நடந்துட்டு இருந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி ஒருவேளை நனஹோஷி திரும்ப எங்க உலகத்துக்கு போற மாதிரி இருந்தா அவகிட்ட என் அண்ணாவுக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அதாவது அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டோம் கூடவே நன்றி சொல்லியும்பா. இந்த இடத்துல மை ஓல்டர் பிரதர்ஸ் ஃபீலிங்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.